சுக்குநூறாக்கப்படக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுகிறது. எங்கு பார்த்தாலும் இன்டர்நெட்ல பார்த்தாலும் கூட வஹாபிசத்துக்கு எதிரான பிரச்சாரம் தான் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. எல்லா நாடுகளிலும் சுன்னத் வல் ஜமாஅத் உலமாக்கள் உஷாராகிவிட்டார்கள், காத்தாங்குடியில் உள்ள உலமாக்களை தவிர. அவங்க இன்னும் உஷாராக இல்லை. ஆனா சுன்னி உலமாக்கள் இருக்கிறார்கள். அலியார் வசரத்து சுன்னி ஆலிமு, நல்ல ஆலிமு. அமீன் மௌலவி சுன்னி மௌலவி, நல்ல ஆலிமு. அதே போல எத்தனையோ உலமாக்கள் இருக்கிறார்கள். வேறொன்றும் இல்லை, பயம். இதை தவிர வேற ஒன்றுமே கிடையாது இவர்களுக்கு, சுன்னத் வல் ஜமாஅத் உலமாக்களுக்கு. எங்களை போல் முன்னின்று முகம் கொடுத்து பேசக்கூடிய ஆற்றல் அவர்களுக்கு உண்டு, இல்லை என்று நான் சொல்லவில்லை. நெஞ்சிலே பலம் இல்லை, முதுகு முள்ளிலே சக்தி இல்லை. இதனால் அவர்கள் பின்வாங்கிக் கொண்டிருக்கின்றார்களே தவிர அவர்கள் வஹாபிசத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் என்பது கருத்தல்ல. ஏன் அலியார் ஹஸரத் அவர்கள் மௌலித் ஓதல்லையா? கடந்த காலங்களில் ஓதல்லையா? இப்பே ஓதல்லையா? அமீன் மௌலவி கடந்த காலங்களில் மௌலித் ஓதல்லையா? இப்போ ஓதல்லையா? மௌத்தான வீடுகளில் குர்ஆன் ஓதல்லையா இந்த மௌலிமார்கள்? இப்பயும் ஓதல்லையா? ஒரு ஆளை மட்டும் சொல்லி ஒத்தரையும் சொல்லல, வீட்டை வந்து கொஞ்சம் ஓதுங்க சத்தம் இல்லாம என்று சொன்னா ஓதுற மூலையும் மறந்துக்கிறான். 10 பேர் 50 பேரை கூட்டி ஓத போன வரமாட்டாங்க. ஏன்? அது வெளியே தெரிய வரும் என்பதற்காக. இவங்க வாதிகளா? இவங்க வாதி இல்லை. வாதினா சத்தமே ஓத மாட்டான், மௌலிதே ஓத மாட்டான். அவன் ஆறாங்குட்டி. இவங்க ஆறாங்குட்டிகள் இல்லை, இவங்க சுன்னத் வல் ஜமாஅத் ஆட்கள் தான். ஆனால் பலமில்லாத காரணத்தினால் அவர்கள் மௌனியாகிவிட்டார்கள். நீங்க ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். எல்லா நாடுகளிலையும் அரபு நாடுகளில் பெட்ரோல் கிணறு பத்து. பெட்ரோல் கிணறு பத்தினா இவரோட வரும் 10. அந்த நாடுகளிலிருந்து பணம் பாரத்தினால்தான் அந்த பணத்தை எடுத்து ஏழைகளுக்கு கிணறு கட்டி மலசல கூடம் கட்டி உதவிகள் செய்து வஹாபிசத்தை வளர்த்து கொண்டிருக்கின்றார்கள். இப்போ சவுதி அரேபியாவிலிருந்து வெளிநாட்டவர்கள் அனுப்பி கொண்டே இருக்கிறான். சவுதி அரேபியாவில் ஒரு எடுத்த சம்பளத்திலிருந்து 1000 ரூபாய் குறைச்சு போட்டான். கத்தார் நாட்டில் 500க்கும் மேற்பட்ட கம்பெனிகள் மூடப்பட்டு விட்டன. இது வெளிநாட்டுக்கு போறதுல அர்த்தம் இல்லை. நல்லா படிச்சுட்டு போனா ஓரளவு சம்பளம் பெறலாம். அதுவும் கஷ்டமான சூழல். அந்த நாட்டவர்களை இன்று நன்றாக படித்து முன்னேறிவிட்டார்கள். அவன் நாட்டுக்காரனுக்கு தான் அவன் வேலையை கொடுத்து விட்டுருக்கான். அதனால வஹாபிச ஒளியில திரும்பியும் பார்க்காதாங்க. நீங்க வஹாபிசம் சரியா பிள்ளையாண்டு குர்ஆன் ஹதீஸ் எடுத்து ஆராயம் கொடுத்து நெருங்கி நீங்க ஆராய மாட்டீங்க. ஆராய தேவையும் இல்லை. நாங்க தைரியமா சொல்றோம், சுன்னத் வல் ஜமாஅத் வழிதான் சரியான வழி. வஹாபிசம் வழிகேடு, வழிகேடு, வழிகேடு. அதுதான் காசுக்குள்ள வேலை. நீங்க கியாம நாளையில போனீங்கடா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்ககிட்ட கேட்பான் தானே, என்ன நீ இந்த சுன்னத் வல் ஜமாஅத் என்று ஒரு பக்கத்தால கடந்தாய், யார் அவனுக்கு சுன்னத் வல் ஜமாஅத் சொல்லி தந்த, இதுதான் நல்ல வழி என்று சொல்லி தந்தேன்டா. நாங்க இங்க ஒழிச்சு தரிக்க போறோமாங்க, இந்த ஐயா ஆள் இவன் தான் ஆண்டவன் எங்களுக்கு இதுதான் சுன்னத் வல் ஜமாஅத் வழி, இதுதான் நல்ல வழி என்று சொல்லி தந்தாங்க. என்ன காட்டுங்க, சுன்னத் வல் ஜமாஅத் கொள்கையை பேசக்கூடியவர்களை காட்டுங்க. நமது பகுதியிலே என்று பேசக்கூடிய உலமாக்களை காட்டுங்க. சுன்னத் வல் ஜமாஅத் கொள்கை அது பிழை என்றால் நாங்க நரகத்துக்கு போறதுக்கு தயாராகிக்கும். அந்த நரகத்தில் குத்துபு நாயகி இருப்பாங்க, பயம் இல்லை. ரசூலுல்லாஹ் இருப்பாங்க, பயம் இல்லை. ஜிப்ராயில் நாயகி இருப்பாங்க, பயம் இல்லை. ஹாஜா நாயகி இருப்பாங்க, பயம் இல்லை.
உலகத்தில் தோன்றிய வழிமார்கள் அனைவரும் அந்த நரகத்தில் இருப்பாங்க. அது எங்களுக்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு பூமெத்தையாக மணல் மெத்தையாக இருந்தது போல அந்த நரகம் இருக்கும். பயமில்லாம காட்டுங்க. நான் இப்ப பைதவமா தான் சொல்றேன், மறைச்சா சொல்றேன், ஒளிச்சா சொல்றேன் இல்லையே. அதனால பயம் இல்லாம நீங்க சொல்லலாம், இந்த வழிதான் சரியான வழி, அவுலியாக்குடைய வழிதான் சரியான வழி. பாத்தியா சூரத்து ஒவ்வொரு தொழுகையிலையும் ஓதனமா இல்லையா? என்ன ஓதனம்? இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம், நேரான பாதையை காட்டுவாயாக. கேட்கும், இந்த பாதை நேரான பாதை என்றா சுன்னத்துல் ஜமாஅத்து பாதையா, வஹாபிஸ பாதையா, காதியானி பாதையா, அல்ல எந்த பாதை? அந்த விளக்கம் வருதுதான், வருது என்னால. இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம், நேரான வழியை நேரான பாதையை எங்களுக்கு காட்டுவாயாக. நேரான பாதை எந்த பாதை அறிக்கணும்? அல்லாஹ்வுடைய பாதையாக இருக்கணும். ஷைத்தான பாதையாக இப்லீஸ் பாதையாக இருக்கலாமா? நேரான வழி இருக்கிறது. அப்ப அந்த வசனம் பின்னாலே எப்படி வரணும்னு தெரியுமா? கொஞ்சம் வயசு போனாக்களுக்கு முழங்காட்டியும் கொஞ்சம் இளமாக்கள் படிக்கின்றவர்கள் நன்றாக சிந்தனை பண்ணி பாருங்க. வயசனாக்கள் கொஞ்சம் தொட்டிய கிட்டிய கலத்தி போட்டு நம்ம யோசிச்ச பண்ணி பாருங்க. இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம், நேரான பாதையை எங்களுக்கு காட்டுவாயாக என்று சொன்னா அதுக்கு பின்னால் எப்படி வரணும்? ஸிராத்தக, உன்னுடைய பாதை என்றுதான் வரணும். குர்ஆன் ஆயத்து அப்படியே வந்துருக்கீ இல்லையே? ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம் கைரில் மக்லூபி அலைஹிம் வலல்லாலீன் என்ற வசனம் வந்துருக்கீ. இது யாருடைய வசனம்? அல்லாஹ் சொன்ன வசனம், அல்லாஹ்வுடைய பேச்சு. அல்லாஹ்வுடைய பேச்சுக்கு விளக்கம் சொல்றதுக்கு யாருக்கு முடியும்? அல்லாஹ்வுக்கு தான் முடியும். அவனுடைய பேச்சுக்கு விளக்கம் சொல்ல அவனுக்கு தான் முடியும். வேற எந்த ராசாக்கும் முடியாது. தபசீர் எழுதி வச்சிருக்காங்களே, இது ஒண்ணுமே தபசீர் இல்லை, எல்லாம் தர்ஜமாதான், மொழிபெயர்ப்புத்தானே தவிர அரபுல எடுத்து சொல்றோம். அரபுல தப்சீர் 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 சாபி தப்சீர் ஜலாலின் தப்சீர் ரூல் பயான் அது இதன் எழுதி வச்சிருக்காங்க. இது ஒண்ணுமே தப்சீர் இல்லை, எல்லாம் தர்ஜமா மொழிபெயர்ப்பு தான். தப்சீர் என்றால் விளக்க உரை. அல்லாஹ்வுடைய பேச்சுக்கு விளக்கம் சொல்றதுக்கு உனக்கு நடத்தது இருக்கு. அல்லாஹ்வுடைய பேச்சுக்கு விளக்கம் சொல்றதுக்கு அவனுக்கு மாத்திரம் தான் தகுதி இருக்கு. அது யார்? அவுலியாக்கள், அந்த மகாமை அடைந்தவர்கள், அந்த அந்தஸ்தை அடைந்தவர்கள், அல்லாஹ்வுடைய தன்மைகளை பெற்றவர்கள், அல்லாஹ்விலே ஃபனாவானவர்கள், அல்லாஹ்வில் லயித்து போனவர்கள். அவர்கள் எழுத மாட்டார்கள், அல்லாஹ் வசனம் சொல்வான், அவர்கள் எழுதுவார்கள். ஸ்கூல்ல சொல்வதெழுதல் என்று அந்த காலத்தில் ஒன்று இருந்துச்சு. இப்ப சொல்வதெழுதல், சொல்ல சொல்ல எழுதுவது. ஆசிரியர் புத்தகத்தை வச்சுக்கிட்டு நடந்து நடந்து சொல்லுவாரு. அவர் சொல்ல சொல்ல எழுதுற கடைசியில் அவர் எழுத்து போல இருக்கான்னு பார்ப்பாரு. அவுலியாக்கள் எழுதுற எந்த ஒரு கிதாபாக இருந்தாலும் சொல்வதெழுதல் தானது. அல்லாஹ் சொல்லிக் கொடுப்பான். வல்லாஹு யும்லி அலைனா வ நஹ்னு நக்துப். அல்லாஹ் வசனம் சொல்கிறான், நாங்கள் எழுதுகிறோம் என்று அவுலியாக்கள் சொல்கிறார்கள். இதுல பிழை வருமா? பிழை வராதே. அல்லாஹ் வசனம் சொல்றான், இவங்க எழுதுற மட்டும்தான். வசனத்தில் எந்த பிழையும் வராது. ஆகையினால் சரியான விளக்கம் திருக்குர்ஆனுக்கு கொடுப்பதாக இருந்தால் அது வலிமார்களால் மட்டுமே முடியும். மத்தாக்களும் எழுதலாம், நான் அது பிழை என்று சொல்லவில்லை, ஆனால் அதற்கு தஃசீர் என்று சொல்ல முடியாது, தர்ஜமா என்றுதான் சொல்லலாம். சரி, இன்று வரக்கூடிய தர்ஜமாக்கள் திருக்குர்ஆன் மொழிபெயர்ப்போ
ஹதீஸின் மொழிபெயர்ப்போ அதிகமாக வஹாபிகளால் தான் செய்யப்படுகின்றன. ரொம்ப ஜாக்கிரதை அறிக்கணும். தமிழில் வரக்கூடிய தப்சீரோ தர்ஜமாவோ ஹதீஸினுடைய விரிவுரையோ யார் எழுதியிருக்கிறார் என்பதை முதலிலே பாருங்கள். வஹாபியுடைய பெயர் போடப்பட்டிருந்தால் வீசுங்கள். வீசமானா பார்க்காதீர்கள். குர்ஆனில் இருக்கும், அதனால வீச இல்லாது பார்க்காதீர்கள். சுன்னத் வல் ஜமாஅத் உலமாக்களால் அல்லது விலாயத்து பெற்ற மகான்களால் எழுதப்பட்டதாக இருந்தா நல்ல வாசிங்க. ஒரு தரத்துக்கு மேல பல தரம் வாசிங்க. அந்த வழியிலே நடந்து கொள்ளுங்கள். நான் என்ன சொல்ல வந்தேன் சகோதரர்களே, உலகத்திலே விலை மதிப்பு அற்ற, விலை மதிக்க முடியாத ஒரு சாமான சொல்லுங்க வாப்பு. அல்லாஹ் படைச்சவைகள்லையோ அல்லது விஞ்ஞான ரீதியான கண்டுபிடிப்புகளில் கண்டுபிடிக்கப்பட்ட ஒன்றோ விலை மதிக்க முடியாத ஒன்றை சொல்லுங்க. சொல்லுங்களா பார்ப்போம். விலை மதிக்க முடியாத ஒரு சாமான சொல்லுங்களேன். அல்லாஹ் படைச்சத்தில அல்லது மனிதர்களால விஞ்ஞானிகளால கண்டுபிடிக்கப்பட்டதில்ல. எத்தனை சாமான் விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சாங்க இல்லவா? 50 கோடி 100 கோடி 200 கோடி 500 கோடி டாலர் பொறுமதியான இயந்திரங்கள் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அதை மதிச்சுத்தானே ஓட்டாங்க. இதோட விலைன்னா 500 கோடி டாலருங்க, 1000 கோடி டாலர் சொல்றான். இது விஞ்ஞானிகளால் கண்டுபிடிக்கப்பட்ட நவீன கண்டுபிடிப்புகளுக்கு கூட விலை மதிக்க முடியும். அல்லாஹ் படைச்ச வற்றுக்கு விலை மதிப்பிட முடியுமா? முடியும். அல்லாஹ் படைச்ச வஸ்து. தேங்காய் படைச்ச விஞ்ஞானிகளா படைச்ச இல்லையே. எங்க மரத்தில் ஐயோ இது காத்தா முடியலையும் மிதிக்க, எல்லா ஊர்லயும் மிதிக்கு. தேங்காய் என்ன விலை? இப்ப 45 ரூபா. உனக்கு விலை சரியா? என்ன விஷயம்? நீ பணக்காரன், உனக்கு பணக்காரமானுக்கு தேங்காய் விலை சரியா? 35 ரூபாயா? அப்ப உனக்கு தெரியும். அப்ப சரி 35 ரூபா. அல்லாஹ் படைச்ச படைப்பு அவர் விலை மதிச்சிட்டாரு 35 ரூபா. அல்லாஹ் படைச்சதுதான் மாணிக்க கல்லு. பூமியிலே கண்டெடுக்காங்களே மாணிக்க கல்லு. இது யாரு படைச்ச? விஞ்ஞானிகள் படைச்சதா? இல்ல. யாரு படைச்சது? அல்லாஹ் படைத்தான். பூமியிலே அல்லாஹ் படைச்சான். எத்தனையோ கோடி டாலர், கணனிக்கு கூட கணக்கெடுக்க முடியாத டாலர் பெறுமதியான மாணிக்க கல் இருக்கா இல்லையா? கிட்டத்தில் கூட யார் ஒரு முஸ்லிமுக்கு 4000 கோடி டாலரோ 4000 கோடி ரூபாவோ பெறுமதியான ஒரு இனத்தினங்கள் கிடைத்தது ஒரு முஸ்லிமுக்கு. அதே போல் எத்தனையோ கோடி டாலர் பெறுமதியான கற்கள் கிடைக்கின்றன. பெரிய ஒரு மலட சைஸுக்கு ஒரு மாணிக்க கல் இருக்குமா? இருக்காதா? இருக்காதான் யாராலும் சொல்ல முடியும்? 1000 கோடி டாலருக்கு பெறுமதியான ஒரு மாணிக்க கல்ல படைச்ச அல்லாஹ்வுக்கு ஒரு மலை போன்ற ஒரு மாணிக்க கல்ல படைக்க சக்தி இருக்கா இல்லையா? சக்தி இருக்கின்றதானே வாங்குவோம். அது எத்தனை கோடி படும்? சுப்ஹானல்லாஹ். உலகத்தை விட்டாலும் அதை வாங்க இயலாது. அந்த அளவுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய படைப்புகள் அல்லது விஞ்ஞான கண்டுபிடிப்புகள் இவற்றுக்கு விலை மதிச்சே போட்டுடலாம். இந்த காத்தாங்குடிக்கு எவ்வளவு மதிக்கலாம்? காத்தாங்குடிக்கு விலை மதிக்கிறேன்னா காத்தாங்குடி மண்ணுக்கு மட்டும் விலை மதிக்கிறல்ல, எல்லாத்தையும் சேர்ந்து மதிக்கணும். ஆக்களுக்கு, ஆக்கள் வச்சிருக்கிற நகைக்கு, அவங்க வச்சிருக்கிற சாரிக்கு, அவங்க பாதிக்கக்கூடிய மனவஸ்துக்களுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து மொத்தமா காத்தாங்குடிக்கு விலை மதிக்கிறோம் என்றா எவ்வளவு கணிக்கலாம்? அது கம்ப்யூட்டர்ல இந்த கண்ணனிக்கு எடுத்தாலும் அடங்காது தம்பி. அது அடங்காது. அது பெரிய ஒரு கணனி கண்டுபிடிக்கணும். அப்படியானால் காத்தாங்குடியிலேயே மதிப்பீடு செய்ய முடியாது என்றால் உலகத்தை எப்படி மதிப்பீடு செய்கிற? உலகம் என்றால் துனியா மட்டுமா?
அரிசி குருசி லவ்ஹு கலம் எல்லாம் சொர்க்கம் நரகம் எல்லாமே சேர்ந்ததுதான் உலகம். இதனோட பொறுமதி எப்படி இருக்கும்? சரி, அதுக்கும் பொறுமதி கணிக்கலாம் என்று வச்சுக்குவோமே. அதை விட பெரிய பொறுமதியான சாமான் ஒன்று, அது சொல்லுங்க பாப்பம். என்ன சொர்க்கமா? என்ன சொர்க்கம்? வாங்க வழிக்கு அறிவு. எவராலும் இந்த அறிவு இவ்வளவுதான் பெருமதியானது என்று மட்டிட்டு கூற எந்த ஒரு மன்னனாலும் முடியாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஆஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்களை யமனுக்கு கவர்னராக அனுப்பினார்கள். நீங்க யமனுக்கு போய் இஸ்லாமிய பிரச்சாரம் செய்யுங்கள், அந்த தலைவராக இருந்து மக்களை இஸ்லாத்திற்கு அழையுங்கள் என்று முஆஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அனுப்பினாங்க யமனுக்கு. அனுப்பக்கூட என்ன சொன்னாங்க தெரியுமா? ரசூலுல்லாஹ்வுடைய வார்த்தை, அவருடைய வார்த்தை அல்ல, ரசூலுல்லாஹ்வுடைய வாயிலிருந்து வந்த வார்த்தை. என்ன சொன்னார்கள்? லஅன் யஹ்தியல்லாஹு பிக ரஜுலன் ഖൈറുൽ ലക മിനദ് ദുനിയാ വമാ ഫീഹാ. உங்களை கொண்டு யமனில் இருக்கின்ற ஒருவனை அல்லாஹ் தஆலா நல்வழிப்படுத்துவது இந்த துன்யாவையும் இந்த துன்யாவில் உள்ள அனைத்தையும் விட சிறந்தது என்று சொல்லி அனுப்பினார். துன்யாவுடைய பெருமதி எவ்வளவு கணக்கெடுக்க இயலாது இப்ப சொல்றாங்க. கணக்கெடுக்க இயலா, எப்படி கணக்கெடுக்கிற? இத்தனை கோடி வரும், அது கணக்கெடுக்க இயலா தம்பி. மொத்தமா சொல்ல போனா அது கணக்கெடுக்க இயலாத விஷயம் பண்ண முடிவு தான் வரும். ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க? ഖൈറുൽ ലക மினத் துன்யா வமா ஃபீஹா. துன்யாவையும் துன்யாவில் இருக்கின்ற அனைத்தையும், அமெரிக்காவும் அடங்கும், ரஷ்யாவும் அடங்கும், சைனாவும் அடங்கும், சவுதி அரேபியாவும் அடங்கும், காத்தாங்குடியும் அடங்கும். இவற்றை எல்லாம் விட ஒரு மனிதன் உங்களுடைய பிரச்சாரத்தை கொண்டு உங்களுடைய அறிவை கொண்டு நேர் வழி பெறுவது சிறந்தது என்றால் அந்த முஆஸ் இந்த உலகத்துக்கு பெருந்தாசா. ஒரு ஆலிம் அவனை கொண்டு ஒருவன் நேர்வழி பெறுகிறான் என்றால் அவன் பெருங்கோடீஸ்வரன். நான் கேட்கிற நம்மளோட பேசிட்டு வருவாங்க சில கோடீஸ்வராக்கள், லட்சாதிபதிகளும் வருவாங்க, ஏழைகளும் இடிப்பான்கள். சும்மா கேட்கிற தெரிக்கிறாங்க. இந்த 15 பேர் தீக்கிறீங்களா, 15 பேர்ல 6 பெரிய கோடீஸ்வரன் கண்டா ஒரு ஆள் மற்ற ஆளத்தில் பார்ப்பாரு. அவரு கோடீஸ்வரன் என்ற எண்ணத்தில் அவர் பார்க்காரு. இன்னொரு ஆள் இன்னொரு ஆளத்திலையும் பார்ப்பாரு, இன்னொரு ஆள் இன்னொரு ஆளத்திலையும் பார்ப்பாரு. சொல்ல போனா ஒரு ஆள் அரபாத்து ஆஜார பார்ப்பாரு, அவர் தான் கோடீஸ்வரன். இன்னொரு ஆள் யாஷ் ஆஜார பார்ப்பாரு, இன்னொரு ஆள் ஹுசைன் ஆஜார பார்ப்பாரு. இன்னொருவன் சொல்லும் அவத்தை இருந்துகிட்டு எல்லாரையும் விட கோடீஸ்வரன் நீங்க தான் நம்பான். உண்மையிலே நான் தான் கோடீஸ்வரன். இங்க யாராவது நீங்க கோடீஸ்வரன் இருந்தா உங்களுடைய சொத்துக்களை மதிப்பிடலாம், கணக்கிடலாம், இத்தனை கோடி என்று சொல்லிவிடலாம். எங்கிட சொத்துக்கு கணக்கு சொல்லுங்க பாப்போம். எங்களிடத்தில் இருக்கக்கூடிய கேபிட்டலுக்கு நீங்க கணக்கு சொல்லுங்க பாப்போம். யாராலும் சொல்ல முடியாது. ஆகவே பெருங்கோடீஸ்வரன் உலமாக்கள் தான். அதிலேயும் எந்த உலமாக்கள்? வஹாபி உலமாக்கள் அல்ல, வஹாபிகளுக்கு பயந்திருக்கக்கூடிய உலமாக்களும் அல்ல. பயமின்றி ஹக்கை, சத்தியத்தை சத்தியமாக சொல்லக்கூடிய உலமாக்கள் தான் மிகவும் சிறந்தவர்கள், மிகவும் கோடீஸ்வரர்கள். அதிலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை பற்றி சொல்லக்கூடிய அறிவு, அல்லாஹ்வை பற்றிய அறிவு, சிருஷ்டியை பற்றிய அறிவு அல்ல, சிருஷ்டி கர்த்தாவை பற்றிய அறிவு மிகச் சிறந்தது. உங்களுடைய சரித்திரம் ஏற்கனவே நான் சொல்லி இருக்கிறேன். ஞாபகம் இருக்கும், ஞாபகம் இல்லாமலும் இருக்கும், கேட்காதவர்களும் இருப்பீர்கள். அறிவினுடைய மகிமை, அறிவினுடைய பெருமை,
அதனுடைய யதார்த்தம் பொறுமதி எப்படி தெரியுமா? அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஹனஃபி மத்ஹபின் ஸ்தாபகர், இமாம், அல் இமாமுல் ஆலம், வலுப்பமுள்ள இமாம் என்று உலகத்து மக்களால் அறிஞர்களால் போற்றப்படுகின்ற அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சட்டமேதை, சரியான சட்டமேதை. அவர்களுக்கு வலது கையாக இருந்தார்கள் சட்டம் இயற்றுவதில் முஹம்மது ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்று ஒருவர். சரியான சட்டமேதை, சட்டங்கள் எல்லாம் தெரியும். அந்த கிதாபை பார்க்கணும், இந்த கிதாபை பார்க்கணும் என்றெல்லாம் சொல்ல மாட்டாங்க. அவங்களுக்கு சட்டம் தெரியும், சட்டத்தை சொல்லுவாங்க. அப்படியான திறமை உள்ளவர். ஒரு நாள் ஒரு பயணம் போனாங்க. போன நேரம் கடும் தாகமா போச்சு. பொக்கெட்டுக்குள்ள கையை விட்டு பார்த்தாங்க, அவ்வளோ காவல், காசு இல்லை, ஒரு செலவும் இல்லை. அப்ப எப்படி தாகத்தை தீக்கிற? தண்ணியை குடிச்சு தானே தாகத்தை தீப்போம். தண்ணி தேடி நாங்க தண்ணியும் இல்லை. ஒருவன் சர்வத்து கடை வச்சுட்டு கரத்தையில சர்வத்து கடை வச்சுட்டு தள்ளிட்டு போறான். போய் சொன்னாங்க, டேய், நான் முஹம்மது ரஹ்மத்துல்லா, சட்ட மேலனா, எனக்கு தாகம் அரிச்சு சர்வத்து வானம். சர்வத்தில் குடிச்சா தானே தாகம் தீரும், தண்ணியை குடிச்சாலும் தீரும் தானே. சர்வத்து வானம், சர்வத்து வாங்கிறது காசு தரணும்னா தண்ணி ஒரு கிளாஸ் தான். காசு இல்லையா? காசு இல்லை. ஆனா ஒன்று, நான் சட்ட மேல உனக்கு வேணும்னா 3 சட்டங்கள் சொல்லி தருவேன். அது எத்தனையோ கோடி கொடுத்து என்ன செய்யலாது, கற்றுக்கொள்ள முடியாது. அப்படியான சட்டங்கள் 3 சொல்லித்தாரன். ஒரு தண்ணி கிளாஸ் தான். அது சட்டமும் கட்டமும். தண்ணி வரையலாது, காசு அந்த தான் தண்ணி என்றான். அல்ஹம்துலில்லாஹ் அண்டவரி அப்படியே போறாக, பாய் காஞ்சி, நாம் காஞ்சி போறாக, ரொம்ப கஷ்டத்தோட போறாக. போனா தண்ணி இல்லத்தான், யாரும் கொடுக்கல, குடிக்கிறதுக்கு பொதுவான தண்ணியும் கிடைக்கல. அப்படியே போயிட்டாங்க. இந்த சர்வத்திற்கானே தண்ணி தர முடியாது என்று சொன்னானே இவன், ஒரு பொண்டாட்டிக்கு அடிமையானவன். ஒரு நாள் பொண்டாட்டிகிட்ட சொல்லிட்டான், ஆசை மீறி காதல் கூடி அவள் வனவாகி, அடியே உனக்கு இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய டிசைன்களில் எல்லாம் நான் நகை போடுவேன். அவ்வாறு போடாமல் விட்டால் நீ தலாக்கு என்று சொல்லிட்டான். இப்படி சொல்லித்தான் நல்லா யோசனை பண்ணீங்க. உலகம் காட்டா முடியாதுங்க. உலகத்தில் உள்ள டிசைன்களில் எல்லாம் நகை போடவில்லையானால் நீ தலாக்காகுவாய் என்று சொல்லிட்டான். இப்ப உலகத்தில் உள்ள டிசைன்கள் எல்லாம் நகை போடுறேன்னா அந்த நகை எல்லாம் அடுத்த இடத்த குமிச்சா எந்த அளவுக்கு வரும் தம்பி? இந்த பள்ளியில வச்சுக்கு வருமா? எங்கடா பள்ளியை போல 1000 பள்ளியில வச்சுக்கு வருமாடா. உலகத்தில் உள்ள டிசைன்கள், இந்த காத்தாங்குடியில உள்ள பெண்கள் போடக்கூடிய டிசைன்களை மாத்திரம் எடுத்தாலே இந்த பள்ளியில அளவுக்கு வந்துடும், குமிச்சு போட்டுடலாம். அதை கொண்டு போய் ஒரு பெண்ணுடைய கழுத்துல போடுறேன்டா, ஒரு மலையை கொண்டு போய் அவளை வைக்க போலேது வரைக்கும் என்ன நெத்தி கடண்டாயு. அப்ப அவனுக்கு யோசனை வந்துச்சு, நம்மட பொஞ்சாதிக்கு நம்ம இப்படி சொல்லிட்டோம், அப்படி செய்யலன்னா தனாக பேத்திடுவாள். அப்படி செய்ய ஏழுமா? ஏனாது உலகத்தில் உள்ள டிசைன்கள் இல்ல நகம் செய்யலா, செய்யலா, அசாத்தியமான விஷயம். என்ன செய்யலாம், இதுக்கு சட்டம் என்ன என்று ஒரு ஆலிமு கிட்ட போய் கேட்டான். இதுக்கு சட்டம் என்ன? இப்படி நான் நேற்று கடன் வச்சுட்டேன், செய்யலேன்னு அந்த லாகவும் வைத்திருவாள். பயமா கிடக்கு, அவளை விட்டாலும் போரத்தி எடுத்துக்கிறேன், எனக்கு கஷ்டம், என்ன செய்யல. அந்த பார்த்துட்டு இது புதிய சட்டம் அறியே, எந்த கிதாபில் இருக்கு சட்டம் இருக்குன்னு எனக்கு தெரியா, நீ இன்னாரு கிட்ட போய் கேளு என்று ஒரு ஆலிமு இன்னொரு ஆலிமா காட்டி கொடுத்தாரு. அவர்கிட்ட போனான்.
சர்வத்து கடைக்காரன். அவர் சொன்னாரு, இது புதிய விஷயம், இப்படி வந்து நேர்த்திக்கணம் தெய்யம் இல்லை உலகம் தோன்றிய காலத்திலிருந்து இதுவரைக்கும் நீ நம்பிச்சிருக்கா, உனக்கு சட்டம் தேடுறேன், எங்கடா தேடுற, எந்த கிதாபில் இருக்கும், இது முடியாத காரியம், நீ இன்னாருக்கிட்ட போ. 99 பேராகிட்ட போயிட்டான். 99 பேருக்கிட்ட போயிட்டான். எல்லாரும் கைபிடிச்சாங்க. 99வது ஆள் சொன்னான், எனக்கும் தெரியாது, முகம்மது என்ற ஒரு ஆள் இருக்காரு, அவர்கிட்ட போ. அவரு சர்வத்துக்காரன், தண்ணி இல்லை நான் சர்வத்துக்காரன், அவர் தான் அவன். வாங்க, என்ன வந்த நீங்க? நான் தண்ணி கேட்டவனுக்கிட்ட நீ இல்லையா, அதோட நான் போயிட்டேன். இப்ப நீ சட்டம் ஒன்று கேட்டு 99 பேருக்கிட்ட போயிருக்க, 99 பேரும் சட்டம் தெரியாண்டு சொன்னாங்க. கடைசியாக 99வது ஆள் என்ன காட்டி கொடுத்திருக்காங்க உனக்கு. இப்ப நான் உனக்கிட்ட செல்ல சொல்லி தரவா? நாயகமே மன்னிச்சுங்க, தண்ணி தரையிலான்னு சொன்னேன், நீங்க அந்த சொட்டத்தை சொல்லித்தாங்க. அது அன்றைக்கே கேட்டிருக்கலாம் நீ என்கிட்ட. அன்றே நான் உனக்கு அந்த சட்டத்தை சொல்லி தந்திருப்பனே, நீ தண்ணி தந்திருப்பா, நான் குடிச்சிருப்பனே. எவ்வளவு கஷ்டப்பட்டு விட்டேன் நான் தண்ணி குடிக்காம. இப்ப நீ என்கிட்ட வந்திருக்கா, இப்ப சட்டம் கேட்டு சட்டம் பிடிச்சு பலாக்காக மாட்டாளா அவங்க பஞ்சாதி, அதை செய்தியண்டா. அல்ஹம்துலில்லாஹ். அப்படியா, என்ன செய்யணும்னா, நீ உலகம் எல்லாம் தேடி நகைகள் தேட தேவையில்லை, அது வாங்குறது காசு இல்லை உனக்கிட்ட, அது போடையிலா. ஒரு பெண்ணுக்கு உலகத்துக்கு உள்ள டிசைன் இல்லை, நான் எப்படி நகை போடுற, பெரிய ஒரு மலையை கொண்டு அவங்களோட தலையில வச்சா பள்ளியில வரைக்கும் இதெல்லாம் செய்வல்ல. சின்னடு குருவானடு, இந்த குருவானில அந்த காலத்துல வரும் தெரியுமா உங்களுக்கு? இப்ப வாரல, அது இருக்கும் மண்டையும் இப்ப வாரல, ஆக்கள் வாங்கிட்டு வாரல. மக்காவில் இருக்கும், மத்தினாவில் இருக்கும், இந்த செய்தியும் கண்ணாடி வச்சுதான் அதை பார்க்கலாம். இஸ்முகள்ல அரைக்கூட்டுல போடுறாங்க. இப்ப சதுரமான அரைக்கூடு, நீளமான அரைக்கூடு அல்ல, சதுரமான அரைக்கூடு இருக்கு, அதுக்குள்ள இஸ்ம் வச்சு போடுவாங்களே, அதே மாதிரி சதுரமான ஒரு பெட்டியில தான் அந்த குர்ஆனை வச்சிருப்பான். இந்த 2 இன்ச்சு 2.5 இன்ச்சு உள்ள இருக்கும், அதுல நீளம் அகலமும் அதே மாதிரி செய்யும். அப்படி ஒரு குர்ஆனை எடுத்து நாடா ஒன்றை போட்டு உங்க பொண்டாட்டியில கழுத்திட கட்டிவிட்டியண்டா, சரி நீ செய்த நேர்த்திக்கடன் சரியா வந்துடும். அது எப்படி சரியா வரும்? நான் தான் உலகத்தில் உள்ள டிசைன்கள் நகை போடுவேன் என்று நான் சொன்னேன், குர்ஆனை கட்டுவேன் என்று சொல்லலையே. டேய், அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான் தெரியுமா குர்ஆன்ல? வகுல்ல ஷைஇன் அஹ்ஸைனாஹு ஃபீ இமாமின் முபீன். ஆயத்தை ஓதி காட்டினாங்க முஹம்மது ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. வகுல்ல ஷைஇன், சகல வஸ்துவையும், அஹ்ஸைனாஹு ஃபீ கிதாபின் முபீன், குர்ஆன்ல நாங்க உள்ளடக்கி வச்சிருக்கிறோம். சகல வஸ்துவையும் உள்ளடக்கி வச்சிருக்கிறேன், சகல டிசைன்ல உள்ள நகையும் அங்க இருக்கிறான். அல்லாஹ் சொல்றான். அப்ப அவனுக்கு பொழுது முடிஞ்சா போல இருந்துச்சு, சூரியன் ஒழிச்சா போல இருந்துச்சு. அல்ஹம்துலில்லாஹ், லேசான விஷயம், ஒரு ரூபாய் கூட செய்யற விஷயம். உடனே குர்ஆன் ஒன்று எடுத்து நாடாவை போட்டு பொண்டாட்டியில கழுத்துல கட்டி விட்டான். அவள் தலாக்காக இல்ல. எப்படி சட்டம் ஏத இந்த மனுஷன்? சட்டம் உலமாக்களுக்கு தெரியாம சட்டம் அதுதான். அப்படி என்ன நாங்க என்ன விளங்குறோம்? கல்வி இருக்கிறதே, அறிவு, அது இவ்வளவுதான் என்று என்ன செய்ய முடியாது, யாராலையும் அதுக்கு பெருமதி மதிக்க முடியாது, சொல்ல முடியாது. அதை நாங்க தேடும். இப்ப நிக்கான் ரோட்ல நிக்கான், அங்க இங்கேதான் பார்த்து நிக்கான். என்னடா நீ நிக்கிறேன்னு கேட்டா, நான் அந்த கீட்டக்க காணாத்து போட்டேன், கீட்டக்க காணாத்து போட்டேன், தேர்வன் சொல்லுவான், தேடி இருந்தீங்க. தேடி போ. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க என்ன தெரியுமா? உத்லுபுல் இல்ம, அறிவை தேடுங்கள் என்றார்கள். இன்னும் சில இடங்கள்ல தஅல்லமு,
அறிவை கற்றுக்கொள்ளுங்கள் என்றும் சொல்லி இருக்கிறாங்க. அது சரி, அறிவை கற்றுக்கொள்ளலாம். ஸ்கூலுக்கு போனா மரிசாக்கு போனா அறிவை கற்றுக்கொள்ளலாம். கற்றுக்கொள்றேன் என்ன ஒரு ஆசிரியர் சொல்லி கொடுக்க அதை தெரிஞ்சு கொள்றது. தேடுங்கள் என்று வருகிறது ஹதீஸ். அது ஏன் வந்துச்சு அந்த ஹதீஸ்? தேடுங்க பார்ப்போம். ஒத்துலது என்று சொல் வந்திருக்கிறது. தேடுங்கள். தேடுங்கள் என்றா குறிப்பான ஒரு இடத்திலே ஒரு சாமான் இருந்தா தேட தேவையில்லை. போன போக்கிலேயே அந்த இடத்தை எடுத்துடலாம். தேடுங்கள் என்று சொல்வதா இருந்தா அந்த சாமான் எங்க இருக்கு தெரியாது, யாரிடத்திலே இருக்கு தெரியாது. தேடித்தான் ஆகணும். ஒரு ஆள் வீட்டை போகணும், எப்படி அவருடைய சாமான் திறக்கண்டு பார்க்கணும். சரி வரல, இன்னொரு போகணும், இன்னொரு போகணும், 1000 பேர்கிட்ட போகணும். போய் தேடும் போதெல்லாம் ஒரு வருடத்தில் இருக்கும். அந்த அப்துல் ரஹ்மான் லக்னவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவுக்கு பொருள் தேடி பொருளை கேட்டு 1000 உலமாக்களை நான் சந்தித்தேன். அப்துல் ரஹ்மான் லக்னவி கலிமத்துல் ஹக் என்ற நூலை எழுதியவர்கள் 1000 உலமாக்களிடத்திலே போய் கலிமாவின் பொருளை கேட்டேன். எவரை சொன்னதும் எனக்கு பிடிக்கவில்லை, யார் சொன்னதும் எனக்கு பிடிக்கவில்லை. ஆட்சேபனைகளை நான் தெரிவித்தேன், அதற்கு அவர்கள் பதில் சொல்லவும் இல்லை. கடைசியாக ஒரு மலை குகையிலே ஒரு ஞானி இருந்தார். அவரிடத்திலே போய் கலிமாவின் பொருளை கேட்டேன். அவர் சொன்னது மாத்திரமே எனக்கு சரியாக இருந்தது. அதே விளக்கத்தை இந்த கிதாபில் நான் எழுதியிருக்கிறேன் என்று கலிமத்துல் ஹக் என்ற கிதாபை எழுதி காட்டினார். அது முஸ்லிம் அத்வைத மூலமொழி என்று நெல்லிக்குப்பம் அப்துல் ரஹ்மான் அவர்களால் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. நாங்கள் என்ன கருத்து சொல்றோம் கலிமாவுக்கோ அதே கருத்து தான் கலிமாவுடைய கருத்து அவர் சொல்றார். பாத்தீங்களா? 1000 பேர்கிட்ட போய் கேட்டிருக்கார். 1000 பேரும் கலிமாவுக்கு பொருள் சொல்லல. 1000 பேர் சும்மா ஆகிட்டே போய் கேட்டிருப்பாரு. ஒரு ஊரில் இருக்கிற ஆகப்பெரிய ஆடியார் சிறந்த அறிஞன் யார் என்று கேட்டு அவருக்கு தான் போயிருப்பார். அப்படி 1000 ஊருக்கு போய் 1000 மூலமாக்கிட்ட கேட்டும் யாரும் கலிமாவுக்குரிய சரியான பொருள் சொல்லல. ஒரு மஸ்தான் கோயில் வாழ்ந்த ஒருவர் தான் அதுக்கு சரியான பொருளை சொல்லி இருக்கிறார். அந்த பொருள் தான் லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹ் அல்லாத ஒன்றுமே கிடையாது. எல்லாமாயும் எல்லா வஸ்துவாயும் எல்லா பொருட்களாயும் தஜல்லியாகி காட்சி அளித்துக் கொண்டிருக்கின்றவன் அவன் தானே தவிர வேறு யாரும் இல்லை. இதுதான் கலிமாவுடைய பொருள். இத கண்ட இடங்கள்லாம் எடுக்க இயலாது. தேடித்தான் எடுக்க வேண்டும். நாங்க உங்களோட காலடிய வந்து சொல்றோம். ஆனா இந்த கல்வியை இந்த ஞானத்தை நீங்கள் தேடித்தான் எடுக்க வேண்டும். இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஒரு ஹதீஸ் கூட அல்ல, ஒரு ஹதீஸ் யாருக்கிட்டே ஒரு ஆளுகிட்ட இருக்காமன்னு அவங்களுக்கு செய்தி ஒன்று கிடைச்சிச்சு. அப்ப அவங்க பார்த்தாங்க, அந்த ஆளுகிட்ட எடுக்கிறேன்னா எப்படி போற, அந்த கார் இருந்துச்சா, விமானம் இருந்துச்சா, பஸ் இருந்துச்சா, இல்லையே ஒட்டகத்தில் அல்லது குதிரையில் தான் போக வேண்டும். 6 மாதம் போகும், 6 மாதம் போகணும் நம்பி குதிரையில ஒட்டகத்துல அவர்கிட்ட போய் சேர்றதுக்கு. ஆனா கிடைக்கும் என்ன, ஒரு காசு கிடைக்கும் போல ஒரு ஹதீஸ் தான் கிடைக்கும். அவர்கிட்ட இருக்கு அந்த ஹதீஸ். போனாங்க இமாம் புகாரி, 6 மாசம் கஷ்டப்பட்டு போனாங்க. இந்த காலத்தை பொறுத்தவரையில் ரோட்டஞ்சி இல்லையே, மணல் பாலைவனம் வழியாக பசி தாகத்தை தாங்கிக் கொண்டு போனார்கள். 6 மாதமும் வீட்டை போய் அடைஞ்சிட்டாங்க. அந்த சஹாபியுடைய வீட்டை போய் அடைஞ்சிட்டாங்க. அந்த ஹதீஸ் வச்சிருக்கிற மனுஷனுடைய வீட்டை போய் அடைஞ்சிட்டாங்க. தலைவாசல பிறந்தாங்க. அந்த மனுஷன் நிற்காரு. என்ன செய்யறாரு தெரியும்? அவரே ஆடு வளர்த்துக்கிட்டு இருக்காரு. இந்த பிளாஸ்டிக்கால கொத்து குலைதிக்க, பிளாஸ்டிக்ல இப்ப கொத்து குலையில தானே, அப்படி குலைகளை கையில வச்சுக்கிட்டு அந்த ஆடுகளை கூப்பிட்டு காலைக்குள்ள ஆட்டு காலையில ஏற்றிட்டாரு. இந்த ஆடுகள் அங்கஞ்சு போய் வந்துச்சுண்டா கூட்டுக்குள்ள
கூட்டுக்குள்ள போன்னு சொன்னா போல வைத்திருமா அது போகாது. அது கூட்டுக்குள்ள அடைக்கிறது, காலைக்குள்ள அடைக்கிறதா இருந்தா ஏதாவது இலகுலைகளை காட்டி சாப்பாட்டு கொடுக்குற மாதிரி கூப்பிடணும். கூப்பிடணும்ல சாப்பாடு தர போறாரு 2 வட்டு கிட்ட வரும் படக்குள்ள பிடிச்சு காலைக்குள்ள அடைச்சு விடுறேன். இந்த மனுஷன் உண்மையில இலகுலைகளை காட்டல, பிளாஸ்டிக் குளம் மாதிரி வச்சிருந்தார் இந்த ஆடுகளை ஏமாத்தி உள்ள எடுக்கிறதுக்கு. அதை காட்டி காட்டி கூப்பிட்டு இருந்தாரு. இமாம் புகாரி போனாங்க, பார்த்தாங்க, இவர்கிட்ட ஒரு ஹதீஸ் இல்ல 9000 ஹதீஸ் இருந்தாலும் நான் எடுக்க மாட்டேன். ஏன் ஆட்டையே மாத்துறாரு? சரி, உண்மையான இலகுலைகளை காட்டியா கூப்பிடுறாரு? இல்லையே, பிளாஸ்டிக் போல ஆடு பிங்காது. ஆட்டை ஏமாற்றக்கூடிய ஒரு மனிதன் ஏமாற்றுக்காரனாகத்தான் இருப்பான். அவனிடத்திலே ஹதீஸை நான் எடுக்க மாட்டேன் என்று 6 மாத தொலைதூரம் திரும்பி வந்து விட்டார்கள் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். கல்விக்காக, அறிவுக்காக 6 மாசம் கஷ்டப்பட்டு போன மனுஷன் சரி பரவாயில்ல நமக்கு என்ன கொண்டு விட்டு அந்த ஹதீஸை எடுத்துட்டு வந்தாரா? இல்லையே, திருப்பி 6 மாசம் வந்தார். இதை எதுக்காக வேண்டி சொல்றேன், ஒரு ஹதீஸ, ஒரு செய்திய, அல்லாஹ்வுடைய அறிவை, அவனை பற்றி ஒரு ஞானத்தை தெரிந்து கொள்வதற்காக எத்தனை கிலோமீட்டரும் போகலாம். கணவன் சொல்கிறான் மனைவியிடத்திலே, இந்த ஞானத்தை நீ கற்றுக்கொள்ளக் கூடாது என்றால் கணவனுக்கு மாறு செய்யலாம், அவனை பசுகு செய்யலாம். பெற்றோர்கள் தடுக்கின்றார்கள், மாவாப்பாவுக்கு கட்டுப்படணும், அவங்களுடைய சொல்ல கேட்கணும், இதுதான் மார்க்கம். ஆனால் பெற்றோர்கள் தடுக்கின்றார்கள், ஞான கல்வியை நீ கற்கக்கூடாது என்று தன்னுடைய பிள்ளை ஆணையோ பெண்ணையோ பெற்றோர்கள் தடுத்தால் பெற்றோர்களுக்கு மாறு செய்து கல்வியை பெறலாம். கல்விக்கு அவ்வளவு முக்கியம் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அதிலும் குறிப்பாக ஞான கல்விக்கு அப்படியான ஒரு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதை ஏன் சொல்லிட்டு வர முடியுமா? உங்களுக்கு ஒரு செய்தியை சொல்லத்தான். அதாவது முந்த நாள் சிங்கப்பூர்ல இருந்து 4 பேர் வந்தாங்க. இப்ப படிக்க இருக்காங்க, அவங்க தொழிட்டு இருக்காங்க. நேற்றிலும் என்னுடைய வீட்டில் சாப்பிட்டாங்க. ஏன் வந்தாங்க? நம்மோட பேச்சு சீடிகள் சிங்கப்பூரிலே பல இடங்களிலே விற்கப்படுகின்றன, பல மக்களிடத்திலே இருக்கின்றன. இவங்க கருப்பாசிவ பாண்டு எனக்கும் தெரியாது, நான் கருப்பாசிவ பாண்டு அவர்களுக்கும் தெரியாது. இந்த சீடிய பல சீடிகளை கேட்டு 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 ஞான தாகம் பொங்கி இந்த ஆளை சந்திக்கணும், இவரிடத்தில் பையத்து பெற வேண்டும் என்று வந்திருக்கின்றார்கள். இன்னும் நாளை மறுநாள் போவார்கள், பள்ளிக்கூட இருக்கிறார்கள். நீங்க சன்னா யோசனை பண்ணி பாருங்கள் சகோதரர்களே, சிங்கப்பூருக்கும் இந்த இலங்கைக்கும் இடையில எவ்வளவு தூரம். அதை புரிச்சு வந்தனா சொல்றதுக்காண்டி கல்வியை தேடி, இறை ஞானத்தை தேடி எந்த அளவுக்கு அவர்களுடைய ஆசை பொங்கி இங்கே வந்திருக்கிறார்கள் என்பதை சொல்வதற்காக நான் குறிச்சு வந்தேன். கொழும்பு துறைமுகத்திலிருந்து சிங்கப்பூர் துறைமுகம் கப்பல்ல போறையா இருந்தா 3139 கிலோமீட்டர் போகும். ஏர்போர்ட்டிலிருந்து கட்டாயாக விமான நிலையத்திலிருந்து சிங்கப்பூர் விமான நிலையத்துக்கு போவதாக இருந்தா 2656 கிலோமீட்டர் போக வேணும். போறதுக்கு மட்டும், போறதுக்கும் பாரத்துக்கும் சேர்த்து மொத்த பயணம் செய்ய வேண்டும். 5312 கிலோமீட்டர் பயணம் செய்ய வேண்டும். போக வர கப்பல்ல 3139 3139 ரெண்டையும் கூட்டினா 6778 கிலோமீட்டர் போகணும். கப்பல்ல போறதுக்கு 5 நாள் வேணும். விமானத்தில் போறதுக்கு 5 மணி நேரம் வேணும். பணம் எவ்வளவு செலவாகும்? லட்சக்கணக்கில் பணம் செலவாகும். டிக்கெட் எவ்வளவு என்பது எனக்கு தெரியாது. இவங்க அங்கிருந்து வந்திருக்கிறாங்க. எனக்கு தெரியுமா?
பையத்தெடுக்க வேணும், இந்த கல்வியை கற்றுக்கொள்ள வேணும் என்ற ஒரே ஒரு நோக்கத்திலே லட்சக்கணக்கான பணத்தையும் பார்க்காமல் தமது தொழில்களை சில நாட்களுக்கு ஒத்தி வைத்துவிட்டு இங்கே வந்திருக்கிறார்கள் என்றால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நக்கு தின்பதற்கும் நசீபு வேணும், நக்கு தின்பதற்கும் நசீபு வேணும் என்று நம்ம ஊரில் சொல்லுவாங்க. அதே போல இந்த இல்மை கற்றுக்கொள்வதா என்றால் நசீபு வேணும். படித்தவன் எத்தனை பேர் இருக்கிறான் இந்த இல்மு தெரியாது. மார்க்கெட்டில் மீன் விற்பான், கருவாடு விற்பான், அவனுக்கு இந்த இல்மு தெரியும். அல்லாஹ் நாடினான் கற்றுக் கொடுக்கிறான். நசீபு வேணும், விதி வேணும். ஆகினால் அன்புள்ள சகோதரர்களே, கல்விகளெல்லாம் சிறந்த கல்வி அல்லாஹ்வை பற்றிய இறைவனை பற்றிய கல்வியாகும். எனவே அதை நீங்கள் தேடித்தான் படிக்க வேண்டும். அந்த சூழல் இருக்கின்ற காலகட்டத்திலே உங்களுடைய காலடியிலே நாங்கள் இருந்து சொல்கிறோம். ஏன்? நாங்கள் கண்ட இன்பத்தை நீங்களும் காண வேண்டும். அறிவீங்கள் அனுபவித்த பேரின்பத்தை நானும் நீங்களும் அனுபவிக்க வேண்டும் என்பதற்காக சொல்கிறோம். தேடி கற்றுக்கொள்வோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. வசதியானவர்கள் ஃபாத்திஹா ஓதுறதுக்கு இருந்து போகலாம், மற்றவர்கள் போகலாம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸல்லல்லாஹு அலா முஹம்மது யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லம். ஃபாத்திஹா ஓத வசதியானாக்கள் தாக்கல் போட்டு போங்க.